அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றிய அதிபர் டொனால்டு டிரம்ப் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் தனது முந்தைய ஆட்சி காலத்தைப் போலவே அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். கடந்த 2025ஆம் ஆண்டில் கொண்டுவரப்பட்ட நாடு கடத்தல் சட்டத்தின் மூலம் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர், மெக்சிகோ எல்லை சுவர் பணிகளையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார். கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார தேக்க நிலையை சரி செய்து பங்கு சந்தையை புதிய உச்சத்திற்கு எடுத்து சென்றதோடு வெளிநாடுகளில் இருந்த உற்பத்தி மையங்களை மீண்டும் அமெரிக்காவிற்கே கொண்டு வந்ததில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். இந்த நிலையில் வாஷிங்டனில் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் 75 நிமிடங்கள் உரையாற்றிய அதிபர் டிரம்ப், எனது ஆட்சி காலம் அமெரிக்காவின் பொற்காலம் என்றார். மேலும் 2027ஆம் ஆண்டில் நிலவில் அமெரிக்கர்கள் நிரந்தரமாக தங்குவதற்கான ஆர்டெமிஸ் திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறையில் அமெரிக்காவின் ஆதிக்கம் குறித்து விரிவாக பேசினார். இதற்கிடையே குடியரசுக் கட்சி தலைவர்கள் டிரம்பின் உரையை பாராட்டிய நிலையில் ஜனநாயக கட்சி தலைவர் சக் ஷுமர் இந்த உரையை ஜனநாயக விழுமியங்களின் வீழ்ச்சி என்று விமர்சித்துள்ளார். டிரம்ப் தனது உரையின் இறுதியில் அமெரிக்காவின் பெருமைக்காக மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இனிமேல் இல்லை என்றும் நாம் நமது விதியை நோக்கி பயணிக்கிறோம் என்றும் பெருமிதத்துடன் கூறியுள்ளார்.